கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் சுகமாக்கும் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நமக்கு கர்த்தர் சுகமளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஆறுதலினாலே, அவருடைய சமாதானத்தினாலே அவர் நம்மை சுகமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்ற பொருளை உடையதான இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவர் நம் ஆறுதலின் தேவனாக, சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பல பேர் பாத்தீங்கன்னா நோயினாலையும் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது, பிரியமானவர்களே, அவர்களுடைய மனதானது பாதிக்கப்படுகிறது. அவர்களுடைய சிந்தனையிலே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட கர்த்தர் ஒருவரை நமக்கு சமாதானத்தை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நோய்களினாலும் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள், பிரச்சனையினாலும் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த மனது பாதிக்கப்படுவதும் ஒரு நோய் தான். பிரியமானவர்கள், இது மிகவும் பயங்கரமான நோய் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு டிப்ரெஷன் சொல்லுவாங்க, நிறைய என்சைட்டின்னு சொல்லுவாங்க. பல பேர் காரணங்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் மனக்கவலைகள் மனதிலே நிறைந்திருக்கிறதா? சிந்தனையிலே நிறைந்திருக்கிறதா? கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. மிகவும் அருமையான ஒரு பாடல். எப்பொழுதும் இந்த பாடல்கள் உங்களை அமைதிப்படுத்தும், உங்களை சாந்தப்படுத்தும், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அருமையான தேவனுடைய வார்த்தைகளினாலே ஆனதுதான் இந்த பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்கள். பிரியமானவர்களே, இதுல ஒரு அருமையான இந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என் தேவன், தேவை
தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய தோளின் மேலே சாய்ந்திருக்கிற பொழுது, அல்லேலூயா, அவருடைய வார்த்தையை நாம் சார்ந்திருக்கிற பொழுது கவலை ஒன்றும் நமக்கு இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படியாக நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, எல்லோரும் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நாம் மனதிலே நாம் பாதிக்கப்படுகிற பொழுது, சமாதானத்தை இழக்கிற பொழுது, கவலைப்படுகிற பொழுது, நாம் எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை சுகமாக்கிறார், எந்தெந்த வழியெல்லாம் நாம் சுகமாக்க முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. சிலர் உங்களுக்கு தெரியும், சிற்றின்பங்களை தேடி, அதாவது சிகரெட், அப்புறம் குடி, மதுபானம், அப்புறம் போதை மருந்துகள் பலவற்றை தேடி நாடி அலைகிறார்கள். அப்புறம் நாடகங்கள் பார்க்கிறது, கச்சேரிகளுக்கு செல்வது, சினிமா பார்ப்பது, இப்படியாக பல காரியங்களும் கூட அவர்கள் சமாதானத்தை இழந்த பொழுது சமாதானத்தை கிடைக்குமா என்று சொல்கிறார்கள் பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறார், நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை என்று. அதாவது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இந்த சமாதானம், நான் கொடுக்கிற சமாதானம் இருக்க போவதில்லை. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அனைத்தும் எப்படி நிரந்தரமற்றது, அது நமக்கு அது சமாதானத்தை நம்மளுக்கு முழுவதுமாக கொடுப்பது கிடையாது. அந்த சிறிது நேரத்தில் தான் நீங்கள் அதை மறந்து இருக்கிறீர்களே தவிர திரும்பவுமாக அந்த கவலைகளும் பாரங்களும் உங்களை அழுத்த ஆரம்பித்து விடும் பிரியமானவர்களே. ஆனால் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்று சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளிலும் நாம் சிந்திப்போமா, சமாதானத்திற்கான வழி என்ன என்ன என்று சொல்லி இந்த வேளையிலும், அதாவது நிரந்தரமான கர்த்தர் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை நாம் இந்த வேளையில ஆராய போகிறோம் பிரியமானவர்களே. ஒரு முறை சில மிஷனரிகள் ஆதிவாசி மக்களிடத்திலே போய் சென்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நினைத்தார்கள், அவர்களுக்கு இந்த வேதாகமானது ஆங்கிலத்திலும் மற்ற மொழிகளிலும் உள்ளது, ஆனால் இவர்களுடைய மொழியிலே, ஆதிவாசிகளுடைய மொழியிலே இல்லையே. அவர்கள் வேதத்தை வாசிக்க முடிந்தால் அவர்கள் கர்த்தரோடு இன்னும் கூட அவர்கள் என்ன செய்யலாம், அவர்கள் நெருங்கி ஜீவிக்க ஏதுவாக இருக்குமே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பார்த்தார்கள் அந்த ஆதிவாசி மக்களுடைய பாஷையிலே போதுமான மொழி வளம் கிடையாது. எனவே அதை முழுவதுமாக நாம் மொழிபெயர்க்க முடியாது வேதத்தை என்று சொல்லி அவர்கள் பார்த்தார்கள். அப்பொழுது அந்த மிஷனரி என்ன செய்தார், ஒரு ஆதிவாசியிடம் போய் இது விளக்கி சொல்லி கொண்டிருந்தார். இந்த சமாதானம் என்கிறது எப்படி உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படி சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், சமாதானம் என்று உங்களுடைய மொழியிலே ஏதாவது வார்த்தைகள் இருக்க, அதற்கு ஏற்ற தகுதியான வார்த்தைகள் உள்ளதா என்று கேட்ட பொழுது அதற்கு அவர் சொன்னார், சமாதானம் என்பதற்கு உட்கார பண்ணுதல் அல்லது அமர்ந்திருக்க பண்ணுதல் என்ற அர்த்தமாகிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் இவர் இந்த மிஷனரி நினைத்தாராம், இயேசு உங்களுடைய இருதயத்திற்குள்ளே வருகிற பொழுது உங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், பொங்கிக் கொண்டிருக்கிற எல்லா பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய போகிறார் இயேசு என்றால், அவர் வருகிற பொழுது உங்களை என்ன செய்ய போகிறார், உட்கார பண்ண போகிறார், அமர்ந்திருக்க பண்ண போகிறார் என்று என்ன செய்தார்கள், அவர்களுக்கு சொன்னார்கள் பிரியமானவர்கள். எனவே காற்றையும் கடலையும் அதட்டிய தேவன், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செல்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கை படிகளை நாம் செல்கிற பொழுது என்ன செய்கிறார் என்றால், அவர்
அமர்ந்து இருக்கிற பொழுது, நம் உள்ளத்திலே அமர்ந்து இருக்கிற பொழுது, வாழ்க்கை படையிலே நடுவிலே அவரை நீங்கள் கொண்டு வருகிற பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்மை அமர்ந்திருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? இருதயத்தை அமைதலாக உட்கார பண்ணுகிறார். கொந்தளிப்பே கிடையாது, பல அலைமோதுகிற எண்ணங்கள் கிடையாது. இதுதான் பிரியமானவர்களே சமாதானம் என்பது. எனவே இந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பிரியமானவர்களே, என்னிடத்தில் உங்களுக்கு இங்கே என்றால் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு சொல்கிறார். இயேசுவிடத்திலே சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கும் பொருட்டாக இவைகளை சொல்லி இருக்கிறார். உலகத்திலே உபத்திரவங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், இந்த உபத்திரவத்தையெல்லாம் வென்று விட்டேன், மரணத்தையும் ஜெயித்து விட்டேன், எவ்வளவு கஷ்டங்களையும் நான் தாண்டி விட்டேன், எவ்வளவு பாடுகளையும் நான் தாண்டி விட்டேன். எனவே எத்தனை உபத்திரவங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் தாண்டியது போலவே நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று இயேசு என்ன சொன்னார்? அன்று சீசர்களை பார்த்து சொன்னார். பிரியமானவர்களே, எனவே இந்த சமாதானத்தை கொண்டு வருகிறவர் யாராக இருக்கிறார்? இயேசுவாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, அதான் நம்ம இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49:10 பார்த்தீர்கள் என்றால் சமாதான பிரபு என்று சொல்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? சமாதான பிரபுவாக இயேசு குழந்தையாக வந்தார் சொல்லி சமாதான பிரபு. இது ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே காணப்படுகிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா மீகா என்ற தீர்க்கதரிசி, அவருக்கு சமாதான காரணர், சமாதானம் வருவதற்கு காரணராக இருக்கிறவர் அவர்தான் என்று சொல்லி அவருக்கு மீகா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் பவுல் நமக்கு இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி அறிமுகம் செய்கிறார். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதான கர்த்தராக, சமாதான பிரபுவாக, சமாதான காரணராக, சமாதானத்தின் தேவனாக என்ன செய்கிறார்? நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவன் உங்களோடு இருப்பார் என்றால் உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் சமாதானமாகவே இருக்கும். பிரியமானவர்களே, சரிங்க பிரியமானவர்களே, கடைசியாக இயேசு சொன்ன இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனம், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றி அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இங்க அருணோதயம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்க இவ்வளவு அழகா அவர் சொல்லியிருக்காரு. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அந்த இரக்கத்தினாலே, இயேசு நம் மீது கொண்ட தேவாதி தேவன் நம் மீது கொண்ட இரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றி அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. அந்த அருணோதயம் யார்? இயேசு கிறிஸ்து. ஓகே, சரிங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு முதல்ல இயேசு தரும் சமாதானத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். அது வசனங்கள் மூலியமாக உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வசனங்களை நீங்கள் திரும்பவும் வாசிக்கிற பொழுது நீங்கள் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஃப்ரீயா இருக்கும் பொழுது சமாதானத்தை பெற வழி அல்லது சமாதான கர்த்தர் ஏதாவது ஒரு தலைப்பை போட்டு சமாதானத்தை தரக்கூடிய வசனங்கள் எல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒரே நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஜெபிக்கிற பொழுது அதை நீங்க தொடர்ச்சியா வாசிக்கலாம், கவலையோடு இருக்கும் பொழுது வாசிக்கலாம், அல்லது எந்த நேரங்களும் நீங்க அதை வாசித்து சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் இயேசு தரும் சமாதானம். எடுத்துக்கொள்வோமா? என்னாகமம் 6:26, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிரியமானவர்களே, சமாதானத்தை பத்திங்கன்னா போலியாக சொல்லுவாங்க. இது சமாதானம், இது சாப்பிட்டா இதெல்லாம் நீங்க இந்த சில போதைப் பொருளுக்கு நீங்க இது பண்ணீங்க உங்களுக்கு சமாதானம், மனதுல சந்தோஷம் கிடைக்கும், பீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. போதைப் பொருட்களுக்கு அடிமையான அப்ப உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மதுபானத்திற்கு அடிமையான அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு சமாதானம் ஆயிரும், நீங்க இப்படி எல்லாரோட சந்தோஷமா பேசிட்டு இருந்தா சமாதானம் கிடைக்கும். இப்படியெல்லாம் பலவிதமான வெளிப்பூச்சாக போலியான சமாதானத்தை பற்றி உலகத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சமாதானம் வசனம் சொல்றேன். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போலவே அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும்,
அவர்கள் தப்பி போவதில்லை. எனவே பொய்யாக உனக்கு இதுல சமாதானம் கிடைக்கும், அதுல சமாதானம் கிடைக்கும் என்று போலியான சமாதானத்தை சொல்லுகிற மக்களை நீங்க போய் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது, அவர்களோடு இருக்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் எப்படி இருக்கும்? சடுதியாக அழிவு அவர்கள் மேல் வரும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன? உங்களுக்கு அது எல்லாமே போலியானது, சமாதானம் போலியானது. ஆனா நீங்க தீய வழியிலே அதை தேடி நீங்க முயற்சிப்பதனாலே நீங்கள் தண்டனைக்கு தப்ப முடியாது, பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரும் என்று சொல்லி பொருள். பிரியமானவர்களே, சரிங்க. அடுத்து பாருங்க, இந்த சமாதானமற்ற உலகத்துல ஒரே ஒருவர் தான் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும். எத்தனையோ வழிகள் நான் சொன்னேன், அது எதுவுமே உங்களுக்கு முழுமையான ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியாது. எனவே அந்த சமாதானம் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இயேசு பிறந்த பொழுது பாத்தீங்கன்னா, அதாவது பரமசேனை அப்படின்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம், தூதரெல்லாம் தோன்றி என்ன சொன்னாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி துதித்தார்கள். அவன் பிரியமானவர்களே, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, அது மட்டும் இல்ல, சமாதானமே இல்லாம இருக்கிற இந்த பூமியிலே சமாதானம், அதே போல மனுஷர் மேல் தேவனுக்கு பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி துதித்தார்கள். பிரியமானவர்கள், அப்படியே என்ன இது இப்ப வரப்போகுது, அப்படிதான் வரப்போகுது. இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த சூழ்நிலை சொன்னாங்க, அவர் பிறந்த பொழுது அவர் வார்த்தைகளினாலே மக்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசினார். அது மட்டுமல்ல, அவர் நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழுதி என்ன செய்தார்? அவர் அவருடைய சமாதானத்தை நமக்காக வைத்து விட்டு போனார். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, பாருங்க, மத்தேயு 11:28 இயேசு சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் சமாதானத்தை இழப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிற இந்த உலகத்துல. சின்னதா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அது பார்த்து கொதிச்சு இன்னொரு நபர் உங்க குடும்பத்திலே கோபப்பட்டார் என்றால் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும்? உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சமாதானம் கெட்டு போயிடும். ஒருவர் ஒரு சாராருக்கு பரிந்து பேசுவாங்க, இன்னொரு சாராருக்கு பரிந்து பேசுவாங்க. இப்ப 2 பேருக்காகவும் ஒரு டீமா எல்லாரும் இது செய்யாத என்ன ஆயிடுவாங்க? சமாதானம் குலைந்து விடும். எனவே இது மாதிரி நீங்க வேலை பார்க்கிற இடங்களிலும் நடக்கலாம், நண்பர்களிடையும் நடக்கலாம் இல்லையா? அல்லது நீங்க தவறான வழியில நடக்கிற பொழுதும் அதனாலும் நீங்க சமாதானத்தை இழந்து விடலாம். இப்படி சமாதானத்தை இழப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான ஒரே ஒரு வழிதான், அது இயேசு கிறிஸ்து தான். பிரியமானவர்களே, அவரை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது நீங்கள் என்ன ஆகிறீர்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள். அவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகும் பொழுது நீங்கள் தெய்வீக சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவர் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவண்டை நீங்கள் வந்த பிறகு பாவம் உங்களை அணுகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்க ஒருபோதும் சமாதானத்தை பெறுவதில்லை. ஏசாயா 57:21. துன்மார்க்கர் ஒருபோதும் சமாதானத்தை பெறுவதில்லை. எனவே நீங்கள் பாவம் செய்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால் நீங்க உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. அது மட்டுமல்ல, உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவிடம் வந்துவிட வேண்டும். உங்கள் மனதிலே இந்த பாவத்தை இதனால் கவலைகளோ பாரங்களோ மன நிம்மதியோ நீங்கள் இழந்திருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவிடம் வந்துவிட வேண்டும். உங்களுடைய மனசாட்சி பாதிக்கிறது என்றால் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக சிலுவை அன்றைக்கு வந்து விடுங்கள், அவரிடம் அறிக்கையிடுங்கள். அவராலே மன்னிக்க முடியாத பாவங்கள் எதுவும் இல்லை பிரியமானவர்களே. எனவே நீங்கள் கர்த்தரிடத்திலே வந்து அவரிடம் நீங்கள் அறிக்கையிடுகிற பொழுது என்னவாகிறது என்றால் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். பாருங்க, ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம் என்று வசனம் இருக்கும். என்னவென்றால் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு நாம் பாவம் செய்த பொழுது, நாம் துன்மார்க்கராக இருந்த பொழுது நமக்கு என்ன ஆகிறது? நம்முடைய சமாதானம் கெட்டு போன பிறகு நம்முடைய சமாதானத்தை உண்டுபடும் ஆக்கினே இயேசுவின் மேலே வந்தது. எனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா சங்கீதம் 29:11 வசனத்துல வாசிக்கலாம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க சொல்லி என்ன செய்யலாம்? விசுவாசமாக அறிக்கையிடலாம். இயேசு சொன்னார், யோவான் 14:1 முதல் வசனத்திலே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அடுத்து 14வது அதே அதிகாரத்துல பிரியமானவர்களே 27,
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டும் இல்ல, 14வது அதிகாரம் 26வது வசனத்திலே, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு சொல்றாரு. சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், வேதத்தின் மூலம் சமாதானம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதான கர்த்தராக, சமாதான பிரபுவாக, சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் என்ன இருக்கிறாரு, அவர் வார்த்தையாக இருக்கிறார். அதாவது வேத வார்த்தையின் மூலமாக என்ன உண்டு, நமக்கு சமாதானம் உண்டு. பிரியமானவர்களே, சங்கீதம் 119 165வது வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. மிகுந்த சமாதானம் யாருக்கு? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. அப்போ அந்த வேதத்தை நேசித்து அந்த வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு. பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. அவர்களுக்கு இடரலே இல்லை, எந்த விதத்திலும் அவர்களுக்கு இடரலே இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் அவ்வளவு முக்கியமானதாக, அவ்வளவு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம், கர்த்தர் மனுக்குலத்துக்கு அருளிய மாபெரும் பொக்கிஷம் வேத புத்தகமாகும். வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. வசிக்கலாமா? 6:63, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய சரீரத்திற்கு ஆவியாயும் அது ஜீவனாகவும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே கர்த்தருடைய வசனமானது யோவான் 6ஆம் அதிகாரம் 63 சொல்லப்பட்டபடி எப்படி இருக்கிறதா, ஆவியும் ஜீவனுமாக உள்ளது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் வேதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒவ்வொருவரும் எப்படி இருப்பார்கள் என்றால், தெய்வீக சமாதானத்தினாலே, இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தினாலே அவர்கள் நிரம்பி இருப்பார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க, தாவீது கூட பாத்தீங்கன்னா வேதத்தை மிகவும் நேசித்தார், அதை சுவையுள்ளதாகவும் ருசியுள்ளதாகவும் கண்டார். 119வது சங்கீதத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் அதிலே காணப்படுகிற எல்லா வசனங்களுமே 100க்கும் அதிகமான வசனங்கள் அதில் இருக்கும். 150க்கும் அதிகமான வசனங்கள் இருக்குது. ஒவ்வொரு வசனங்கள் வழியாகவும் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வேதத்தினுடைய முக்கியத்துவம், வேதம் எப்படிப்பட்டது, அவருடைய பிரமாணம் எப்படிப்பட்டது, அவருடைய கட்டளைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ற. கட்டளைகள், பிரமாணம் எல்லாமே வேதத்தையே குறிக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் ரொம்ப வேதத்தை வாசிக்கிற பொழுது வேதத்தை பற்றி அவர் ரொம்ப சுவையுள்ளதாகவும் ருசியுள்ளதாகவும் கண்டார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 19:10, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. தேனை விட, தேன் தான் ரொம்ப இனிமையானது இல்லையா, அந்த உலக டேஸ்ட் பார்க்கும்போது, அந்த தேனை விட அந்த தேன் கூட்டிலிருந்து ஒழுகக்கூடிய தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாக எது இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தைகள், வேதம் அப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எனவே அது மட்டும் இல்ல, 119ஆம் சங்கீதம் 72வது வசனத்திலையும், அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிறோம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எனவே அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும், சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 2:3 இருந்து வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 1:2-3 வசனங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க பிரியமானவர்களே, எவ்வளவோ அலுவலகங்கள், அரசாங்க அலுவல்கள் எவ்வளவோ இருந்தது. தாவீது அரசருக்கு பகைவர்களுக்கு பயந்து பயந்து ஓடி போய் அங்கெங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருந்தாரு. அந்த சவுலுக்கு தப்பிக்க, மற்ற பகைவர்களுக்கெல்லாம் தப்பிக்க ஒளிந்து கொண்டிருந்தார். அரசரான பிறகு கூட அவருக்கு நிறைய அலுவல்கள் இருந்தது. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர் வேதத்தை தியானிக்க அவர் மறக்கவே இல்லை. பிரியமானவர்கள், அவர் எப்பொழுதும்
பாடல்களை பாடி கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார். வேதத்திலே அவர் மன மகிழ்ச்சியா இருந்தார். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:23 எடுத்து வாசிக்கிற பொழுது பாருங்க, பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு ராஜா இருந்தா எப்படி இருப்பாரு? அவரு சந்தோஷமா இருப்பாரு. அவருக்கு நேரத்திற்கு சாப்பாடு, விருந்துகள், அவரை பார்க்க நிறைய பேர் வருவார்கள், எல்லாம் இருப்பாங்க. பிரபுக்களுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க. பல அலுவல்கள் இருக்கும். அப்படிப்பட்ட அலுவல்கள் இருந்தால் கூட இந்த பிரபுக்கள் எல்லாம் கூடி எனக்கு விரோதமா பேசிக் கொள்கிறார்கள். ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பக்தராக இந்த தாவீது இருந்தார் என்று சொல்லி, அப்படிப்பட்டவராக இருந்தார். அதே மாதிரி யோபுக்கும் பாத்தீங்கன்னா, யோபு பக்தன் கூட அநேக போராட்டங்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவர் யோபு 23:12 வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 12வது வசனம், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ஆகாரத்தை பார்க்கலும் அவர் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்படியாக எவ்வளவு முக்கியமானதா இருக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை, சில 4 வேளை கூட சாப்பிடுவார்கள், 2 வேளை கூட சாப்பிடுகிறோம். பொதுவாக நாம் 3 வேளை நாம் சாப்பிடுகிறோம் என்றால் அதை விட என்ன செய்ய வேண்டும்? 3 வேளையும் நாம் வேதத்தை படிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு பெரிய ஊழியக்காரர் தான். அவர் என்ன செய்வாராம், வேதத்தை சாப்பிட நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்வார், வேதத்தை எடுத்து அந்த கொஞ்சம் பாக்கெட்ல வச்சுப்பார், எடுத்து ஒரு அதிகாரத்தை வாசித்து விட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்படியாக சிலர் அந்த என்னது சொல்றது, இது மாம்சத்திற்குரிய ஆகாரத்தை விட நம்முடைய ஆத்மாவிற்குரிய ஆகாரமாகிய வேதத்தை தான் என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை படித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, ஏசாயா 48:18, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அப்போ நம்மளுடைய சமாதானமானது நதியை போல இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை, அவர் என்ன சொல்கிறார் என்ற வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வசனத்தினால் கட்டி எழுப்புங்கள். இயேசு கிறிஸ்து 2 விதமான வீடுகளை குறித்து சொன்னார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியில மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, கண்மலையாகிய கர்த்தருடைய வார்த்தையின் மீது உங்கள் வீடு கட்டப்பட்டிருக்கும் என்றால் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் தான். பிரியமானவர்களே, எனவே நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது எப்படி ஒரு தண்ணீருக்குள்ள வைக்கப்பட்ட ஸ்பாஞ்ச் தண்ணீரை எப்படி உறிஞ்சு கொள்ளுமோ அது போல கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய மனதிலே நீங்கள் அதை உறிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அது எப்படி இருக்கும்? ஆவும் ஜீவனுமாக உங்களுடைய உள்ளத்திலே அது இருக்கும். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். என்னுடைய வார்த்தை இந்த நீதிமொழிகள் 3:2 காணப்படுகிறது. அந்த வார்த்தையில் கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குமா? உனக்கு நீடித்த நாட்கள் தீர்க்காயுசு சமாதானத்தையும் பெருகப்படும். சமாதானமாக இருந்தால் நாம் நீண்ட காலம் வாழ முடியும். அப்ப நீண்ட காலம் வாழ்வதற்கும் சமாதானமாக இருப்பதற்கும் தீர்க்காயுசை கொடுப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை தினந்தோறும் வாசியுங்கள். அது உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருகப்படும். ஏனென்றால் நீங்கள் கவலைகள், வியாதியினாலே, வருத்தத்தினாலே நீங்கள் கவலைகள் இருக்கும் பொழுது இன்னும் வியாதியை குறித்து இன்னும் அதிகமாக நீங்க சிந்திக்க உங்களுடைய உடலானது பலவீனப்படும். பிரியமானவர்களே, அதற்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கிற பொழுது உங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் நதியை போல பெருகும். பிரியமானவர்களே, எனவே யோசுவா 1ஆம் அதிகாரம் 8 சொல்லப்பட்டது போல இந்த நியாயப்பிரமாண புத்தகம் என்றால் வேத புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக அப்படின்னு வசனம் சொல்லிடுது. அப்படின்னா என்னன்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், அது மட்டுமல்ல நாம் எடுக்கிற காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க செய்கிறார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிற பொழுது நமக்கு சமாதானம், சந்தோஷமும் நிரம்பி வழியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இது அந்த நாள்ல நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார் என்று சொன்னேன். அதனால நீங்க கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரித்து
துதியுங்கள். அதே மாதிரி வேதத்தை எடுத்து வாசியுங்கள். அதில் உள்ள வசனங்கள், இப்ப நான் சொன்ன வசனங்கள்லாம் நீங்க எழுதி வைத்து அதெல்லாம் நீங்க வாசிச்சு கர்த்தருடைய வசனங்கள்ல எவ்வளவு சமாதானம் உங்களுக்கு கிடைக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.